Hello students, welcome to a C programming series. அடுத்து நம்ம பார்க்க போற program space separated integer sum. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கான ப்ரோக்ராம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a single line containing set of integers. ஸோ முன்ன நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் என்னன்னா எதிர் ஒரு இன்புட் வாங்கும் இல்லை 2 இன்புட் வாங்கும், மேக்ஸிமம் இல்லை 3 இல்லை 4 இன்புட் வாங்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் எப்படி செப்பரேட் ஆகும்னா யூசிங் ஸ்பேஸ். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30. ஸோ இதுக்கு மிடில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ இதை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா the program must print the sum of all the integer present. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா 10 + 20 30, 30 + 30 16 அவுட்புட்டை பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே 100 - 99 + 98 + 5 இதோட சம் பார்த்தீங்கன்னா 104 வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சியில் பண்ண முடியாது, இது பைத்தனாக இருந்தால் நம்ம மேப் அது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம், பட் சியில் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இல்லை, சியில் இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் தெரியணும். ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா அது ஒரு இன்டிஜர். ஸோ அது என்ன இன்டிஜர்னா இந்த ஸ்கேன்எஃப் எத்தனை இன்புட் வாங்கியிருக்குன்றத அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இந்த ஸ்கேன்அப் வந்து 2 இன்புட் வாங்கியிருந்துச்சுன்னா 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்கேன்அப் வந்து ஒரு இன்புட் வாங்கியிருந்ததுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்போ இந்த லாஜிக் அப்ளை பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்கேன்அப் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்புட்டை எப்படி எடுக்கணும்னா எய்தர் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ், அப்படி இல்லைன்னா டேபு, அப்படி இல்லைன்னா நியூ லைன். இது ஏதாச்சும் ஒன்று இருந்தனாலே அது வந்து என்ன பண்ணி ஒரு இன்புட்டை செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ 100 செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணும், -99 செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணும், 98 செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணும், 5 செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த இன்புட் இப்படி இருக்கலாம், இல்லை 100 - 99 98 5 இப்படி ஒரு லைனாகவும் இருக்கலாம். ஸோ நான் ஒரு டைம் ஸ்கேன்ஆஃப் அப்ளை பண்ணும்போது %d %n கொடுத்தனா அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 100 எடுக்கும். ஸோ ஒரு இன்புட் வாங்கிடுச்சு, அப்போ எனக்கு ரிட்டர்ன் வேல்யூ 1ன்னு வரும். திரும்ப -99 எடுக்கும், ஒரு இன்புட் வாங்கிடுச்சு, எனக்கு 1ன்னு வரும். 98 எடுக்கும், ஒரு இன்புட் வாங்கிடுச்சு, 1 வரும். 5 எடுக்கும், ஒரு இன்புட் வாங்கிடுச்சு, 1 எடுக்கும். அடுத்துக்கு தான் நியூ லைன் எதுவுமே இல்லை, அப்போ எனக்கு வந்து 0 வரும். ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து 1 வருதோ ஸ்டேட்டிங் தட் அதில் இன்புட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதே லாஜிக் தான் இதுலேயும். ஸோ 100 ரீட் பண்ணோம், ஒரு இன்புட் வாங்கியிருக்கு, ஸோ ரிட்டர்ன் வேல்யூ 1ன்னு வரும். 99 எடுக்கும், 1 ரிட்டர்ன் ஆகும். 98 எடுக்கும், 1 ரிட்டர்ன் ஆகும். 5 எடுக்கும், 1 ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு 1 ரிட்டர்ன் ஆகாது, 0 வந்துட்டு ப்ரோக்ராம் நம்ம லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ எப்போல்லாம் எனக்கு 1 வருதோ அப்போ என்ன பண்ணுன்னா சம்முன்ற வேரியபிளை 0 வச்சுட்டு எப்போல்லாம் எனக்கு 1 வருதோ அப்போது சம் ப்ளஸ் இந்த கரஸ்பாண்டிங் நம்பரை வந்து நான் ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 + 100 100 ஆகிடும். அகெயின் செகண்ட் டைம் வந்து 100 - 99 வந்து 1 ஆகும். திருப்பியும் 1 + 98 99 ஆகும். திரும்பவும் 99 + 5 வரும்போது 104 வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் வெரி சிம்பிள் லைனில் முடிச்சிடலாம். நமக்கு இதுக்கு வந்து எந்த பில்டின் ஃபங்க்ஷனும் எந்த ஹெடர் ஃபைல் அடிஷ்னலாக தேவையில்லை. ஸோ ஹாஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் io.h into main. ஸோ நமக்கு வந்து 2 வேரியபிள் வரணும். ஒன்று வந்து நம்பர் வாங்குறதுக்கு, இன்னொன்று வந்து சம்மை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சம்மோட இனிஷியல் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து தனியாக ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் போடாமல் நம்ம என்ன பண்ணோம், இப்போது ஸ்கேன்அப் வந்து வயலுக்குள்ளே போடணும். எப்படின்னா வயல் ஸ்கேன்அப் இன்புட் வாங்கிக்கோ %d வாங்கிட்டு அந்த நம்பரை n ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ இன்புட்டு வாங்கின உடனே என்ன பண்ணனா எத்தனை இன்புட் வாங்கியிருக்குன்னு அது ரிட்டர்ன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இன்புட்டாக தான் வாங்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கேன்அப் ரிட்டர்ன் பண்ணும்போது இது ஒரு இன்புட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா சம் = சம் ப்ளஸ் n. ஸோ ஃபுல்லாக முடிஞ்ச உடனே printf %d, சம். அவ்வளோதான் நம்ம ப்ரோக்ராம். ரிட்டர்ன் 0. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு.
எஸ், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் லாஜிக்கே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்கேனப் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுனா நம்பர் ஆஃப் இன்புட் இட்ரேட். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரு இன்புட்டை தான் ரீட் பண்ணும். எப்போல்லாம் எனக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ 1 வருதோ மீனிங் தட் ஒரு வேல்யூ ரீட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போல்லாம் வந்து நான் சம் பண்ணிகிட்டே வருவேன். எப்போ அது கடைசியில் நியூலின் கேரக்டர் எடுக்குதோ அப்போ வந்து 0 ஆகிடும். அப்போ அந்த வைல் லூப் விட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது சம்மனா டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.